ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கம்புக் இருக்குது இல்லையா? ஸோ மேக்ஸ் கம்புக் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டால் பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அண்ட் இந்த புக்கை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிவிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கம்புக் அப்படிங்கிறது ஆக்சுவலி இங்கே ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கிடைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பை பண்ண முடியும். ஸோ உங்கள் ஸ்கூல்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்புக்கை வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு வாங்கிக்குவாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான புக்கு. இதில் வந்து நிறையா புக்கிங்ஸ் அண்ட் 1 மார்க்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே பப்ளிக் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதனால் இந்த புக்கோடைய பிடிஎஃப் ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன் ஒன்று எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் நம்ம வீடியோவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐப் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஐப் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ஐப் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது எதுக்காக நம்ம இந்த கம்புக் அப்படிங்கிறத வாங்குகிறோம் அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொஷின். இப்போ நம்ம புக்கில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எக்ஸசைஸாக இருக்கும். இப்போ எக்ஸசைஸ் 1.1, 1.2, 1.3 அது மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். அதில் அந்த எக்ஸசைஸில் இப்போ எக்ஸசைஸ் 1.1க்குன்னா அதில் எது 2 மார்க்கு, எது 3 மார்க்கு, எது 5 மார்க்கு அப்படின்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொஷின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு சாப்டர் இருக்குன்னா அந்த சாப்டரில் எதெல்லாம் 2 மார்க்கோ அதெல்லாம் தனியாக கொடுத்துருப்பாங்க, எதெல்லாம் 3 மார்க்கோ அதெல்லாம் தனியாக கொடுத்துருப்பாங்க, எதெல்லாம் 5 மார்க்கோ அதெல்லாம் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாப்டரில் நீங்கள் 2 மார்க்ஸையோ 3 மார்க்ஸோ 5 மார்க்ஸ் எதெல்லாம் இருக்குது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 மார்க்ஸ் வந்து முடிச்சுட்டு எல்லா லெசன் 5 மார்க்ஸும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 மார்க்கோ 2 மார்க் ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா 5 மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 மார்க் 3 மார்க் வந்து கடைசியாக பார்க்கும்போது அந்த ரெஸ்ட்டில் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். அதே 5 மார்க் நீங்கள் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ரெஸ்ட்டில் வந்து இது பண்ண முடியாது. அதனால் 5 மார்க்ஸ் இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கம்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அதாவது புக்கில் வந்து 1 மார்க் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு சாப்டருக்கும் புக் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 1 மார்க் இருக்கும். அதே மாதிரி கம்புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு மினிமம் 6லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 வரைக்கும் வந்து பணம் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15க்குள்ளே தான் இருக்கும். அந்த சாப்டர் இருக்கக்கூடிய புக் பேக் மாதிரியே அந்த கம்புக்கில் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணவும் தெரிஞ்சுருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரியும் பண்ணியிருக்கணும். அது மோஸ்ட்டாக கம்புக்கு இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த தியரம் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த தியரம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்புக்கில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்புக் வாங்கி புக் பேக் எப்படி 1 மார்க்ஸ் படிக்கிறீங்களோ அதே மாதிரி கம்புக்கு இருக்கக்கூடிய அந்த 1 மார்க்ஸையும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி கம்புக்கில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் 6 கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 கொஷின் பேப்பர்ஸையும் நீங்கள் டெய்லி எழுதலாம். அதாவது டெய்லி எழுதலாம் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஃபுல் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக சிலபஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அந்த கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் இருக்கும்போது எழுதி பாருங்கள். அண்ட் அதுக்கு பின்னாடியும் அவன் ஆன்சர் கீ, அதாவது இந்த ஸ்டெப் இருந்தால் 1 பாயிண்ட், இந்த ஸ்டெப் இருந்தால் 1 பாயிண்ட் அப்படின்னு அவன் ஆன்சர் கீ வந்து கொடுத்துருப்பான். அதுக்கு பேர் தான் எவாலுவேஷன் ஸ்கீம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஸ்கீம். ஸோ இதெல்லாம் கம்புக்கோடைய அப்ரிவேஷன். ஸோ அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் 6 மாடல் கொஷின் பேப்பர்ஸையும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். மோஸ்ட்டாக அந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்போ பிடிஏ கொஷின்ஸ் அப்படின்னு 10th படிச்சிருப்பீங்க. அது மாதிரி இந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இங்கே 10th எப்படி பிடிஏ கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்களோ அதே மாதிரி இந்த மாடல் கொஷின் பேப்பர்ஸை அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரியேட்டிவ் 2 மார்க்ஸு, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸு அண்ட் கிரியேட்டிவ் 3 மார்க்ஸ்லாம் இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதே கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சாப்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு. அது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ 3rd சாப்டரில் மொத்தமே 6 1 மார்க்ஸ் தான் இருக்குது. இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு உங்களுக்கு தெரியுது, எல்லாமே தீரம் தான். உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தீரம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். அதனால் இது ஒரு எல்லா கம்புக்கு கூடிய எல்லா சாப்டருக்கும் 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. பின்னாடி அதுக்கு ஆன்சர் கீ இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அந்த லெசனில் எந்தெந்த தீரம்லாம் இம்பார்ட்டன்ஸோ அதை வந்து இது மாதிரி வந்து பண்ணால் ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தீரம்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க.
ஏன்னா அது வந்து புக்லேயே கொடுத்துருக்காங்கனால அந்த டிஎம்ஸ்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு யூஸ் பண்ணி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸை வந்து பிளான் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஒரு சாப்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சாப்டரில் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்போம், எக்ஸசைஸ் வைஸாக யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5 அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா எக்ஸசைஸ் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து படிச்சிட்டோம். அண்ட் எல்லா எக்ஸசைஸும் நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் ஃபேஸில் இருக்கும். அப்போ நாம் அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து 1.1, 1.2, 1.3, 1.4 அப்படி போகாமல் 5 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி 2 மார்க்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கொஷினுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, செகண்ட் லெசனில் ஒரு கொஷின் இருக்கும். எங்கள் வருஷம் பப்ளிக்கில் வந்து ஒரு கொஷின், அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் தான். பட் புக்கில் வந்து 5 மார்க்கில் இருந்த ஒரே காரணத்தினால அந்த கொஷின் எங்களுக்கு 5 மார்க்கு கேட்டாங்க. அதோட சொல்யூஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ½ பேஜ் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி புக் பேஸ் பண்ணி தான் உங்கள் கொஷின் பேப்பரே செட் பண்ணுவாங்க. அதனால் அந்த புக் நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ண அட்லீஸ்ட் பிடிஎஃப் ஆச்சு டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃபோட லிங்க் ஆச்சு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna